ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டைன்ஸ் இருக்கா, பெயிண்ட் ஸ்டைன்ஸு. நாங்கள் வந்து கடையில் போய் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டைன்ஸை வந்து ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்கள் அதுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருக்குமா, லிக்விட்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தோம். இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்த ப்ராடக்ட் எங்கே இல்லை. ஸோ அதுக்கடுத்து சரி தின்னரில் ட்ரை பண்ணலாம், சரி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தின்னரில் வந்து சூப்பராக வந்து ஸ்டைன்ஸ்லாம் ரிமூவ் ஆகுது. பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதில் இந்த மாதிரி போட்டுங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு போகிறது தெரியுதா, டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இல்லை, ஸோ அந்த மாதிரி நல்லா தின்னரை ஊற்றுனதுக்கப்புறம் உடனே ஸ்க்ரப் பண்ணிடணும். நான் இன்றைக்கி வந்து கிளாத் எடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் கூட எடுத்துக்கலாம். நல்லா அந்த ஸ்டைன்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டைன்ஸ் எல்லாம் வந்து உடனே ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நல்ல குட்டி குட்டி ஸ்டைன்ஸ்லாம் வந்து நல்லாவே ரிமூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தி ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டைன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே போகுதுங்க. ரொம்ப சூப்பராகவே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் பெரிய பெரிய ஸ்டைன்ஸ் வந்து போகலை. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய லிக்விட் ஊற்றணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிடலாம். ஸ்க்ரப்பர் வச்சு அந்த பெரிய ஸ்டைன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ரப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தின்னரை எடுத்து ஊற்றிக்கலாங்களே. திரும்ப ஊற்றினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ஸ்டெயின்ஸும் ரிமூவ் ஆகுது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்டைன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக போகுதுங்க. நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து பெயிண்ட் ரிமூவ் ஆகிறதுக்கு என்ன சொல்யூஷனே தெரியாமல் இருந்தேன். இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு நான் வந்து லைட்டாக இந்த மாதிரி சுரண்டிக்கிட்டே இருப்பேன். சின்ன சின்ன ஸ்டைன்ஸை கூட நான் இந்த மாதிரி தான் ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி தின்னரிசி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால நான் ட்ரை பண்ணி செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து நீங்கள் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இந்த தின்னரை வந்து நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. டைல்ஸில் வந்து நீங்கள் நார்மலாக ஸ்க்ராப்பர் வச்சு ஸ்க்ரப் பண்ணிங்கனாவே அது வந்து நல்லா நீட்டாகவே வந்துடும். உங்களுக்கு ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். நான் சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட் ஃபினிஷிங்கில் இப்போலாம் டைல்ஸ் வருது இல்லையா, வழுக்காமல் இருக்கணுன்றதுக்காண்டி அது நாங்கள் கிச்சனுக்கு போட்டிருக்கோம். ஸோ அங்கே தண்ணி நிறைய யூஸ் பண்ணுவோன்றதுனால ஸோ அந்த மாதிரி மேட் ஃபினிஷிங் போட்டிருக்க டைல்ஸ் போட்டிருக்க இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி தின்னர் ஊற்றி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுது. பட் நார்மலாக டைல்ஸ் போட்டிருக்க இடத்துலலாம் நீங்கள் வந்து ஸ்க்ராப்பரை வச்சு நீங்கள் லைட்டாக சுரண்டினீங்கனாவே அது வந்துடும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் காசை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை, தின்னர் வாங்கி ஒவ்வொரு இடத்துக்கும் பண்ணணுன்ட்டு. நான் சொல்ல வந்து மேட் ஃபினிஷிங் பார்த்திங்களா, அந்த டைல்ஸுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெயின்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே ரிமூவ் ஆகுது. நாங்கள் நிறைய இடத்துல வந்து கேட்டுட்ருந்தோம். ஒரு ஸ்டீல் கடையிலையும் போய் கேட்டிருந்தோம், பெயிண்ட் கடை அந்த மாதிரி ஒரு 2-3 கடையில் போய் கேட்டிருந்தோம். எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கும் தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துருந்தேன், பார்த்துட்டு அவங்க சொன்னதை ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால தான் சரி நம்ம ஷேர் பண்ணிடலாம் இந்த விஷயத்தை அப்படின்ட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.